ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்கோட எஃப்எஃப் தான். இட்ஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2 பார்ட் 13. ஆமாம், பார்ட் 13 நினைக்கிறேன். ஸோ யாரும் பார்ட் 1 to 12 பார்க்க மாட்டேங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரியோட ஓகே. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியும் இந்த பார்ட்டுக்காக எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்க. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐம் சாரி. என்னதோட ஏன்னா அக்காப்பில் கொடுத்த ட்விஸ்ட்டு அப்படி இல்லை, அப்படி மரண ட்விஸ்ட்டாக. ஸோ எப்படியும் இந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிரும். சரி, ஓகே. என்னத்துக்கு நீங்கள் அது சஸ்பென்ஸோடு வேணாம், அப்படியே போய்ட்டு ஸ்டோரியை ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. ஆனால் இது மட்டும் தான் ட்விஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இதோட பயங்கர ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அக்காப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது போக போக அது ஒரு ஸ்டோரியோட எண்டுனா இந்த எபிசோடு எண்டில் ஸ்டோரியோட எண்டு அந்த டைமில் தான் அது ரிவீல் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே. அக்காவோட எஃப்எஃப்பில் ட்விஸ்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே. வளரலன்னு பேசுகிற ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ போன பாட்டு நான் இதில் கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு இங்கே வா, இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கும் ஏன் அப்படியே நீங்களா ஒரு கன்ஃபியூஸ் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் போகிறீங்க, டேங் அப்படியே அவர்கிட்ட ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போய்ட்டு அப்படியே அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட சீக்ரெட் ரூமையும் ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கே ஒரே ஷாக்கு. ஏன்னா அவர் எப்படியும் அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போக மாட்டார். இப்போ அவரே கூப்பிட்டு போகிறார்ல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்களா என்ன இப்போ சொல்ல போகிறேன், இதை நீ அங்கே வச்சே சொல்லலாமே, இப்போ எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்ல. தெரிய வேண்டியதை அறகுறையாக சொன்னால் ஒன்றும் விளங்காது, முழுமையாக தெரிஞ்சுக்கணும். வா அப்படியே நம்ம இதில் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ போக உள்ளுக்கு போய்ட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அதை பார்த்தியா, அதான் டிட்டுவோட அம்மா மேயோரி, அந்த சின்ன பையன் டிட்டு அப்படின்னையும் நீங்களா? அதான் எனக்கும் தெரியுமே. நீ என்ன சொன்ன, டிட்டுவோட அம்மா இஷா இல்லைன்னு சொன்ன, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அது இந்த பொண்ணு மேயோரி. ஓகே, அது பக்கத்தில் இருக்கிறது நீ தானே. இப்போ நீ என்னென்ன நான் டிட்டுவோட டேடியே இல்லைன்ற, அப்போ அது யார்? அது நீ தானே அது அப்படியும் டேங் அப்படியே அவங்கள பார்த்துட்டு இல்லை, அது நான் இல்லை அப்படின்னு நீங்களா? என்னென்ன பைத்தியக்காரி நினைக்கிறியா? அது நீ தான், எனக்கு நல்லா தெரியும், அது நீ தான் அப்படியும் இல்லை, அது நான் இல்லை. சரி, நீங்கள் கெஸ் பண்ணது சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நான் இல்லை, அது என்னுடைய ட்வின் பிரதர் அப்படியோ. என்னது ட்வின் பிரதரா? ஆமாம், அது என்னுடைய ட்வின் பிரதர் கிம் அப்படியோ. ட்வின் பிரதரா? இன்னும் 2 பேரும் ஒரே மாதிரி ட்வின்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல்கிற நீ? அப்போது அது நீ கிடையாதா? அது நான் இல்லடி, அது என்னுடைய பிரதர் கிம். கிம்முக்கும் மியூரிக்கும் பிறந்தவன் தான் டிட்டு அப்படியோ. நீங்களா? என்ன சொல்கிற நீ? அப்போது டிட்டுவோட டேடி அவர் எங்கே? மியூரி அவங்க எப்படியா இருந்தாங்க? 2 பேரும் எங்கே? என்னாச்சு அப்படின்னே விட்டாங்க. என்னால் தான் அவங்க 2 பேருமே இறந்து போனாங்க அப்படியும். நீங்களா? என்னாலையா? எனக்கு புரியலை, என்ன சொல்ல வர நீ? அப்போ டிட்டுவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் நீயா? நான் தான். என்னால் தான் முழுக்க நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே ஒரு சேரில் அப்படியே உட்காராரு. நீங்கள் அப்படியே அங்கே போய்ட்டு நீல் டவுன் போட்டு அவர்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு என்ன டேங் ஆச்சு சொல்லு, என்னாச்சு அப்படின்னு டேங் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் என் பிரதரும் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன? எனக்கு இவன் மட்டும் பிரதர் இல்லை, எனக்கு இன்னொரு பிரதரும் தான் அப்படின்னையும். நீங்களா? இது இன்னொரு பிரதரா? அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனால் என் கூட இல்லை. என்ன? ஆமாம், அவன் பேர் பேக்கனா? ஆமாம், பேக்கன். நாங்கள் 3 பேரும் தான். அதுக்கப்புறம் தான் சின்ன வயசில் ஷாம் எங்கள் கூட வந்து சேர்ந்தான். சரியா? பெரியால் வர எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே எங்களை விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான்
சேர்ந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்படியோ ஃபுல்லாக ஏதாவது பண்ணியாவது நாங்கள், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டமே இல்லாமல் வளரணும்னு நிறைய தப்பு பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ணேன். கிம்மை நான் படிக்க அனுப்புவேன். சரியா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் அவனை வச்சு தப்பிச்சிருவேன் எப்பயுமே. ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் கிம்மை யூஸ் பண்ணிப்பேன், அங்கே தான் இருந்தேன்னு. ஸோ அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு ஏஜுக்கு வந்துட்டோம். நான் ஒரு மாஃபியாவாக ஒரு மாஃபியாவாகவே மாறிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய விஷயம் வேறு மாதிரி போணுச்சு. கிம்மும் வேறு மாதிரி போயிட்டான். பேக்கில் அவனுடைய ஸ்கூல் படிப்போம் அப்படி இப்படின்னு நல்லா அவனும் அப்படி தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் என் ட்வின் பிரதர் மியூரின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அதுக்கப்புறம் நானும் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். ஏன்னா அந்த டைம் தான் நான் இஷாவையும் லவ் பண்ணேன். ஆமாம், அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் கிம்முக்கும் மியூரிக்கும் அப்போ தான் டிட்டு பிறந்திருந்தான். டிட்டு பிறந்தப்போ எங்கள் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. பேக் எனக்கு அவ்வளோ விருப்பம். அப்படியே டிட்டுன்னு வந்துட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவனுடைய பர்த்டே ஒன்று வந்துடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பர்த்டே வேலையெல்லாம் இருந்தாங்க. நான் டிட்டுவை கூட்டிகிட்டு போனேன். டிட்டுவுக்கு அப்போ 2 வயசு. அப்போது நானும் கிம்மும் ஒரே மாதிரி இருந்ததுனால டிட்டு என்னையே தான் டாடி என் 2 பேரையும் அவனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸோ என் கூடயே இருப்பான். அப்படியே நான் அவனை கூப்பிட்டு ஒரு நாள் வெளியில் போயிட்டேன். நான், ஷாம், டிட்டு 3 பேருமே போயிட்டோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு வீட்டில் பர்த்டேக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் தான் நான் பண்ண ஒரு தப்புனால ஏதோ ஒரு குரூப், என்ன குரூப்னு எனக்கு இன்ன வரைக்கும் நானும் கண்டுபிடிக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அவங்க யாருன்னே தெரியல. அந்த குரூப் நான் நினச்சி என்னோட மொத்த குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. அந்த டைம் பேக்கன் சொல்லி தான் எனக்கே தெரியும். பேக்கன், கிம், மியூரி 3 பேருமே இருந்தாங்க. அந்த 3 பேரில் தப்பிச்சது பேக்கன் மட்டும்தான். அந்த டைம் கூட கிம்முக்கிட்ட நானுன்னு சொல்லி தான் அடித்தாங்க. நீ டேங் தானேன்னு சொல்லி தான் அடித்தாங்க. அவன் நினச்சிருந்தா நான் டேங் இல்லைன்னு, என் பேர் கிம், நான் இல்லை அது வேற ஒருத்தர், எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும், சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் தான் டேங்னு சொல்லி செத்து போயிட்டான். அப்படி தான் கொண்டாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அப்படியே 2 பேரும் உயிருக்கு போராடி இருந்தாங்க. அப்போது நான் போனதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் போய்ட்டு அவன் என் தலையில் என் மடியில் இருந்தான். கிம் இருக்கும்போது, ஏன்டா என்னை விட்டு போகிறேன், இப்போயே போகாத, உனக்கு ஒரு பையன் இருக்குது, அந்த பையன்கிட்ட லைஃப் போயிரும்டா, நீ இருக்கணும், உயிரோடு இருக்கணும், நீ சொல்லியிருக்கலாம் தானே, நான் தான் டேங் இல்லை, நான் கிம், நான் அவன் வேறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ சொல்லியிருக்கலாம்ல, உனக்கும் இதுக்கு சம்மதமே இல்லைடா, நீ அதை இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே மாட்டடா, நீ இது உன்னுடைய வேறடா, ஆனால் நீ ஏன்டா அப்படின்னு இருக்க. கிம்மா, டேய் எனக்கு தெரியும்டா, நீ என்னோட பிரதர்டா, அதை எப்படி நான் உன்னை காட்டி கொடுப்பேன், முடியாது, எப்பயுமே அப்படி தானடா, நானாவும் 2 பேரும் மாறி மாறி நடித்தது இல்லையா, ஆக்டிங்லாம் பண்ணது இல்லையா, சின்ன வயசில் ஸ்கூல் போகிறப்ப கூட உன்னோட கிளாஸில் நீ எப்சண்ட்டாக இருக்கப்போ நான் அந்த கிளாஸுக்கு போய்ட்டு நீ நின்ற மாதிரி ப்ரெசண்ட்டாக ஆக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான்டா இதுவும். டேய் அது வேறடா, இது வேறடா, எனக்கு 2மே ஒன்று தான்டா, நீ என்னோடய பிரதர்டா, என்னால் ஒன்று அப்படி சாக விட முடியாதுடா, நீ என் இடத்துல இருந்திருந்தாலும் என்ன அப்படி கொலை பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாலும் நீ இதைத்தான் பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், வேறு வழி தெரியலடா, அதான் ஷூட் பண்ணிட்டாங்க, வலிக்குது, அது டே உன் பையனா
என்னை விட நீ அவனை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். என் டிட்டுவை நல்லா பார்த்துக்கடா. அவனுக்கு நீ தான் ஒரு நல்ல அப்பாவா, நல்ல ஒரு அவனை நல்லா வளர்க்கணும்டா. எனக்கு தெரியும் நீயும் இஷாவை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு. இஷாவை அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவை பார்த்துக்க சொல்கிறா ப்ளீஸ். மியூரி மியூரி அப்படின்னு சொல்லி மியூரி பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே கிம்மோட கை அப்படியே பிடிச்சிக்குது. அப்போது மியூரி மியூரி அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்றப்ப மியூரியா என் பையனை மட்டும் கவனமாக பார்த்துக்கோட்டான் ப்ளீஸ், என் பையனை மட்டும் கவனமாக பார்த்துக்கோ அப்படியே சொல்லி மியூரி அப்படியே இறந்து போயிடான். ஸோ அப்போ கிம்முக்கு என்னை பற்றின விஷயம் அவனுக்கு தெரியாமலே இருக்கணும்டா. எங்கள் 2 பேரை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாத. எப்பயும் போல் நாங்கள் மறைஞ்சத்தனமாகவே இருக்கோம். எப்பவும் இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்னு யாருக்குமே தெரியாது நம்மளை தவிர. அதனால் வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாமலே பார்த்துக்கோ சரியா? டிட்டுவுக்கு நீ தான் அப்பா, புரியுதா? அவளுக்கு அவனை நல்லா பார்த்துக்கோ. ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருந்து அவனை நல்லா பார்த்துக்கோ சரியா? அவனுக்கு கூட இந்த உண்மை தெரியக்கூடாதுடா, தெரியவே கூடாது. நீ அவனோட அப்பா இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. எங்களை பற்றின விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே கூடாது நீ சரியா? மிஸ் யூடா, ஐ மிஸ் யூ. சின்ன வயசில் உனக்கு அடிப்பட்டா எனக்கு வலிக்கும், அந்த மாதிரி தான்டா. இப்போ நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு மட்டும் நினைக்காத. இதே எப்படியுமே நீ செத்துருந்தா கூட நானும் சாகிறதுக்கான சான்ஸ் தானே. ஆனால் நான் செத்துட்டேன்றதுக்காக நீ அந்த முடிவு எடுக்கக்கூடாது. என் பையனுக்கு இருக்கிறது நீ தான் பார்த்துக்கணும். டிட்டு இனிமேல் உன் பொறுப்பு. லவ் யூடா, லவ் யூ அப்படியே நம்ம சொல்லி டாங்க அப்படியே இழுத்து அப்படியே சிக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பிரதர் அப்படியே இறந்து போயிட்டாரு. நம்ம டேமுக்கு செம்ம அழுக. கிம் 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 என்ன பாடுறா, டேய் என்னடா சொல்லிட்டு போகிற டேய் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது நம்ம டிட்டு டாடி 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 எங்கே இருக்கீங்க டாடி அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஓடி வராரு. ஸோ ஓடி போகிறப்ப நம்ம டேங்க என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஓடி போய்ட்டு அப்படியே டிட்டு தூக்கிட்டா ஒன்றும் இல்லைடா ஒன்றே இல்லையா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா டேய் ஷாம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படியே பாஸ் என்ன பாஸ் அது போ தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ளுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்ம டேங்கோட பிரதரையும் மியோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே 2 பேரையுமே அந்த மாதிரி புதைக்கிறாங்க. ஸோ அப்போ டேங் ரொம்ப அலறாரு. அப்போ அழுதுக்கு இருக்கும்போது நம்ம டிட்டு கையில் தான் இருப்பார். அப்போது டிட்டுவா டிட்டி அழுற நான் அப்படின்னையும் டிட்டுவா டேங்கா ஒன்றும் இல்லை டிட்டு நத்திங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழுவேண்ணா ஒன்றும் இல்லை என்னது அது ஆறு அது 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 அவங்க நல்லா இருப்பாங்க சரியா? தூங்குதாங்க நீ என்ன அணுவக்கூடாது சரியா? அப்படின்ற மாதிரி நான் 2 வயசுங்க அப்படி தான் பேசுவார். ஸோ அப்போ நம்ம நாங்கள் ஒன்றில் அப்படி டட்டி வீட்டுக்கு போமா வீட்டுக்கு அப்படின்னு விட்டாங்க. போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிடாரு. ஸோ இதை தான் சொல்கிறாரு டேம். அப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுகே வந்துடுது. நம்ம டேம் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறாரு. ஸோ ரொம்ப அழறாரு. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை நத்திங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் என்னால் தான் என் பிரதர் செத்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்ட்டு சொன்னீங்களா? ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை நீ காரணம் இல்லை, அது ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் இஷாவை வெட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பிறகு அவனுக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு டிட்டுவை பிடிக்கலை. டிட்டுவுக்கும் போக அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு தான் அது புரியுதுன்னு சொல்லி நானும் அதை விட்டுட்டேன். ஆனால் எப்போ நீ வந்தியோ அப்போத்துலேருந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ வரைக்கும்
ரொம்ப தேங்க்ஸ் மையன், நீங்கள் மட்டும் இல்லைன்னு வை. என் டிட்டு என்ன எனக்கே தெரியலடி அப்படின்னு அப்படியே சொல்லி உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே டாங்க ஹக் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அப்படின்னா நீங்கள் எழுந்து இருப்பீங்க. டாங்க அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்கள் சிஸ்டில் தலையை வச்சு அப்படியே அலறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓகே 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டிட்டு தானே அப்படியே எனக்கு எனக்கும் இஷாவுக்கும் இல்லடி எதுவுமே இல்லை. என்ன இஷா ஓகே சொல்லலை அப்படின்றதுக்காகலாம் எனக்கும் அவளுக்கும் ஒரு அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் போகல. ஏன்னா எனக்கு டிட்டுவை தவிர வேறு யாரும் வேணாம். டிட்டு இருக்கும்போது வேற ஒரு அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா என் டிட்டுவை நான் விட்டுருவானோ இல்லை இஷாவே என்னை விட வச்சிருவாளோ அப்படின்னு ஒரு பயத்தினால தான் இன்ன வரைக்கும் நான் அவளை இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் எதுவுமே அது அப்படின்னு நீங்கள் எனக்கு புரியுது. அதான் ஒன்றும் இல்லை, விடு விடு அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் நான் சரி அந்த பேக்குன்னு என்னாச்சு? பேக்கு அவனுக்கு நான் தான் என்னால் தான் கிம் செத்து போனான் அப்படின்றது உண்மை. அதனாலேயே என் மேலே அந்த கோபத்தில் அவன் என்னை விட பிரிஞ்சு போயிட்டான். அப்போ போனவன் தான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். உண்மையாக சொல்ல போனால் எல்லா விஷயத்துலேயும் எனக்கு அவன் குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் உன்னை வெட்டிங் பண்ணுற விஷயத்தில் கூட போயேன் நான் உன்னை வெட்டிங் பண்ணுற ஐடியாவே இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இஷாவை வெட்டிங் பண்ணியிருந்தேன். இஷாவை வெட்டிங் பண்ணனால என்னால் இன்னொரு பொண்ணை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் இஷாவை ரொம்ப லவ் பண்ணேன், ரொம்ப இப்போ வரைக்கும் அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன் ஒன்றை வெட்டிங் பண்ணேன்னா அது அந்த லேண்டு அப்படின்னு உனக்கு ஏன் அந்த லேண்டு தான் வேணுன்ற ஏன் அடையும் கிம்மோட ஆசைக்காக தான். கிம்முக்கு அவனுக்கு அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு தான் நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்காக இல்லை, அந்த இடத்துல தான் நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்த வீடு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது லேண்டாக மாறிச்சு. அந்த லேண்டு தான் உங்ககிட்ட வந்துருச்சு மையன். அதனால தான் அப்படியே நீங்களா ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ கூட நான் உன்னை வெட்டிங் பண்ணுற ஐடியா இல்லை மையன். ஷாம் தான் உன்னை வெட்டிங் பண்ணுறதுக்கு நான் பிளான் போட்டேன். கடைசி டைம் அந்த பேக் அண்ட் ஷாமை கிட்னாப் பண்ணி வச்சு அங்கே அப்படி ஆயிடுச்சு மையன். அதனால தான் நான் உன்னை வெட்டிங் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எனக்கு அந்த லேண்டு வேறு யாருக்கும் போகக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அலறீங்க. ஸோ டாங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணி அலறாரு. ஸோ டாங்க வேறு ஒன்றும் இல்லடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒன்றும் வேறு ஒரு இங்கே பாரு, நீ எனக்கு செகண்ட் ஒய்ஃப் தான். நீ என்னோட செகண்ட் ஒய்ஃப், தேர்டு ஃபோர்த்துலாம் கிடையாது, செகண்ட், அவ்வளோதான். அப்படின்னும் நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லி அப்படியே ஹக் பண்ண வாக்கிலே இருக்கீங்க. ஸோ அப்போது அங்கே ரூம்லேருந்து மம்மி டேடி எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்றக்க பேர் நீங்கள் 2 பேருமே ஐயோ டிட்டு எழுந்துட்டான் போல அப்படின்னு அவங்க அப்படியே ஓடி வராது. ஸோ நீங்களும் வரீங்க. ஸோ அப்படியே வந்து டிட்டுவா எலும்பி உட்காந்துருக்கும் போது நீங்கள் இப்படி டிட்டு கண்ணா என்னாச்சு மம்மி எங்கே போனீங்க, டேடி எங்கே போனீங்க, 2 பேரும் எங்கே போனீங்க அப்படியோ இல்லைடா அது வந்து ஓ எனக்கு தெரியாமல் ரொமான்ஸ் பண்ண போனீங்களா, எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் தான் ஐயோ அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டிட்டு சும்மா அப்படியே வெளில ஆஹா சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீங்கள் வேணா 2 பேரும் போய் போங்களே அப்படியே நீங்களா ஐயோ டிட்டு சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்லி அப்படியே டிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. அந்த பக்கத்தை அவங்க வந்து படுத்துக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்காரு. ஸோ நீங்கள் டிட்டு அப்படியே தாலாட்டு பாடி அப்படியே தூங்க வைக்கிறீங்க. ஸோ டேங்க் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் டேங்க் பக்கம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் டேங்க் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களா அப்படியே டேங்க பார்க்குறீங்க. பார்த்துட்டு டேங்கோட ஹேர் அப்படியே எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லை நத்திங், எதோ நாரங்கல இனிமேல் நாரங்கல அப்புறம் என்ன
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரையுமே நான் நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் எழுந்து வந்து அப்படியே டேங்கோட பக்கத்தில் அப்படின்ட்டு அப்படியே திரும்ப போகிறப்ப டிட்டு கண்ணை முடிச்சுட்டு மம்மி எனக்கு அப்படியுமா டாடிக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு அப்படின்ட்டு ஸோ 2 பேரும் அப்படியே தூங்கிடுங்க. மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்துட்டு நீங்களா டிட்டுவா மார்னிங்கே வந்து எழுந்து அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் அந்த டவலை உங்கள் தலையில் வேர் பண்ணியிருப்பீங்க சாரியில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ டிட்டுவா எழுத்து அப்படியே ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு குளிப்பாட்டிட்டு அப்படியே போய்ட்டு டிட்டுவா டைனிங் டேபிளில் உட்கார வச்சு மில்க்கு கொடுத்துருப்பீங்க. அவர் அப்படியே குடிச்சிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் டீ போட்டுட்டு அப்படியே போகிறப்ப டிட்டுவா மம்மி எங்கே போகிறீங்க அப்படியும் உங்கள் டேடி எழுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படியும் ஓ வாங்க வாங்க அப்படின்னையும் நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ டிட்டுவா நம்ம எதுவுமே பண்ணாமலேயே இவங்களுக்குள்ள லவ் செட் ஆகிரும் போல இருக்கே, ஜாலி 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 பரவாயில்ல செட் ஆகுனா சரி அப்படின்னு மாதிரி இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. போனால் டாங் அப்படியே தூங்குறாரா, நீங்களா ஐயோ என்ன அழகாக தூங்குறாரு மாமா அப்படியும் டாங் அப்படியே தூங்குறாரு. நீங்களா மாமா மாமா எழுந்துருங்க மாமா அப்படின்ற மாதிரி அவர் எழும்பவே இல்லை. நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே அந்த டீ அங்கே வச்சுட்டு அவரை ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு மாமா மாமா அப்படின்னையும் டாங்க என்னடி என்னது கனவுல விட வந்து சும்மா சும்மா மாமா அம்மா இருந்துட்டு என்ன நீ கூப்பிட்ற ஏன் என்னடி உனக்கு அப்படின்னு நீங்களா மாமா எழுந்துருங்க மாமா டீ குடிக்கணும் அப்படியும் டாங்க அப்படியே கண்ண முடிக்குது. ஐயா கனவுலாம் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிற தெரியுமா நீனு, ஆனால் நேரில் சாவடிக்கிறடி அப்படியே திமிரு பிடிச்சவன் நீனு. ஐயோ பாடி அப்படியே கொஞ்ச நேரம் இந்த கனவு நீடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ண முடிக்கிறேன். அப்படியே வாய் வளம்புறாரே சொன்னீங்களா மாமா டாங் மாமா எழுந்துருங்க மாமா மாமா அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே கணத்தில் அப்படி போய் செல்லமாக தட்டுறீங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ நல்லா புட்டு வச்சுருக்கீங்க, அந்த தாலி வெளியில் கண்ணுக்கு மை லிப்ஸ்டிக்கு அது இதுன்னு அப்படி தான் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருப்பீங்க. அப்படியே டேங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா டேங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணுற அப்படியும் மாமா டீ குடிங்க மாமா அப்படியே டாங்க என்னது மாமாவா என்ன நீ கூப்பிட்ற என்னது அப்படியும் நீங்களா மாமா டீ குடிங்க இந்தாங்க அப்படியே சொல்லி எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அப்போ டாங்க என்ன இவ புதுசாக என்னமோ கூப்பிட்றா மாமாவா நானா இந்த வேர்டை இவன் அந்த ரிஹானை கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேனே, ரிஹானை மாமா மாமான்னு கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன். ஏதோ அவன் பேருன்னு நினச்சிக்கிருந்தேன். இப்போ என்ன இவன் என்ன எப்படி கூப்பிட்றா, ஏய் நீ என்ன புதுசாக என்ன மாமான்ற என்ன நீ மாமா அப்படி தான் எங்கள் ஊரில் கூப்பிடுவாங்க அப்படியும் அப்படியா ஆமாம் அப்படியும் விட்டாங்க. என்ன நீ பெட்டுக்கே டீயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே, நான் தானே வருவேன் நீ ஏன் இப்போது அப்படின்னும் விட்டாங்க. அதுவா அது இனிமேல் எல்லாம் அப்படி தான், நீங்கள் குடிங்க குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒயிட் ஷர்ட்டு அதை போட்டுக்கிங்க அப்படியும் எனக்கா ஆமாம் அதை போட்டால் ரொம்ப அழகாக இருப்பீங்க, நீங்கள் சும்மாவே ரொம்ப அழகாக இருப்பீங்க, இதை போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்ட்டு ஸோ நீங்களா குளிச்சுட்டு ரெடியாகிருங்க, நான் பண்ணி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ டாங்க என்ன இவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாளே நான் திட்டு அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே வெளியில் வரீங்க. ஸோ அப்படி வந்ததுமே குக் பண்ணிவிட்டு அப்படியே டிட்டுவுக்கு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்போது டிட்டுவா மம்மி நம்ம எங்கே போடுறோம் அப்படியும் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படியே நம்ம இருக்கப்போ அங்கே இருந்துட்டு அவங்க அப்படியே ரூம்லேருந்து வராது. ஸோ ரூம்லேருந்து வரப்போ நீங்களா அப்படியே பார்க்குறீங்க.
ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க, ஷை ஆகுறீங்க. டேங்க என்ன இவன் ஏன் இப்படி ஷை ஆகுறா? அப்படியே எனக்கு அங்கேருந்து இஷா அப்படியே டேங் வந்துட்டு நீ உங்களுடைய ரூம்லேருந்து வெளியில் வரதை பார்த்ததும் செம்ம கடுப்பு. அப்படியே விறுவிறுன்னு கீழே வந்துட்டு டேங் நீ என்ன பண்ணுற, இவரோட ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு இருக்குமே டேங்க. அது அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் வந்துட்டு அதுவா இஷா, நானும் என் மாமாவும் தானே ஒரே ரூமில் இருக்கோம். நானே என் மாமா டிட்டு 3 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம். இதில் என்ன இருக்குது, இது ஒரே ரூமில் டேங் வாட் இஸ் திஸ், என்னது இது அப்படின்னு டாங்க. ஐஷா அது டிட்டு கொஞ்சம் நைட்டு அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் ஒரே ரூமில் தானே இருக்கணும், அதான் இல்லையா மாமா அப்படின்னு விட்டாங்க. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இவன் என்ன இப்படி மாறிட்டா? இல்லை ஐஷா டாங் நீ செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டாங். அது அப்படின்னு நீங்களா என்ன இப்போ ஈஷா கோச்சிக்கிட்டு போகிறேன் அதானே கிளம்பு அப்படியும் டாங்க. பையன் என்ன பண்ணுற நீ கொஞ்சம் அது இருங்க மாமா, என்ன ஈஷா கோச்சிக்கிட்டு போகணுமா, போ 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 அப்படியும் ஈஷாவுக்கு செம்ம கடுப்பு. பேசாமல் பாட போயிடுறா. சொன்னீங்களா எதிர்பார்த்தே தான். சரி மாமா நீங்கள் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சாப்பிட்டு போகலாம். எங்கே போகலாம் இப்போ, எதுக்கு ஈஷாவை நீ அப்படி அனுப்பி விட்றேன்? அவங்க எப்பயுமே அப்படி தானே கோவப்பட்டு போவாங்க, இது வளமையாக நடக்கிறதே தான், இதில் என்ன இருக்குது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கூப்பிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களாம் ரெடி ஆகிட்டு எங்கேயோ போகிறீங்க. ஸோ டாங்க எங்கேயே போகிறோம், நீயே ட்ரைவ் பண்ணுற, அது அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஈஷா ஒரு இடத்துக்கு செம்ம கோவமாக போகிறா. ஸோ அங்கே போனால் அங்கே போனது பேக்கன் இருப்பார். பேக்கன் கிட்டேன் இங்கே பாரு பேக்கன், என்னால் முடியல, உன் அண்ணாவோட தொலை என்னால் தாங்க முடியலை எல்லாம் பொறுத்துக்கு இருக்கேன். என்ன பேபி என்னாச்சு இப்போ, இதில் என்னடி இருக்குது, அது பாரு நான் அப்பயே சொன்னேன், நான் நினச்சிக்கிருந்தேன், இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிருந்தேன், நான் ஒரு ஆள் தானே என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருந்தேன், அந்த டேங்க என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்னை விட்டு போய்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கான். அந்த பையனை எல்லாம் மாத்திரான். அந்த பையனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னும் பேக்கன் வந்துட்டு ஏய் என்ன பேபி என்ன இப்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒயன், அது இங்கே பாரு நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேக்கன், எனக்கு அந்த ஒயன் இடைஞ்சலாக இருக்கா, ஏதோ போனால் போது இருந்துட்டு போயிருக்கா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போது அந்த ஒயன் என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாரு எனக்கு அந்த ஒயன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது, புரியுதா? நான் எப்படியாவது அந்த டேங்கை முடிச்சு கட்டணும், அந்த டேங்கை எப்படியாவது கொண்டுட்டேன்னு வை, எனக்கு இருக்கிற ஒரு தொல்லை குறையும். அவனை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லா டீலிங்கும் என்கிட்ட வந்துடும். நான் பழி வாங்கணும் அப்படின்ற என்னோட அந்த கோவம் சரியாயிடும். நான் அதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அவனுக்கு எவ்வளோ விஷயத்தில் நான் அவனை மாட்டி விட பார்க்குறேன், ஆனால் முடியலை. இப்போ புதுசாக இந்த ஒயன் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக டேங் அந்த பையன் பிரிக்க போயிடுவானுன்ற பயம் வேறு எனக்கு. அந்த பயம் தான் எனக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, எவ்வளவோ பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னும் அங்கே இன்னொரு சவுண்ட் கேட்குது. நீ என்ன பிளான் பண்ணுற இந்த பிளான்லாம் டாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்றப்ப அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஷாம் அப்படியே வராரு. என்ன ஷாம் என்னது இது, இப்படிலாம் பிளான் போட்டால் எங்கள் பாஸ் அப்படி கவுத்துற முடியாதுல்ல அப்படின்னும் இஷா என்ன ஷாம் என்ன பண்ண சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் ஷாம், அந்த ஒயன் இருக்கிற வரைக்கும் அந்த டேங்கை என்னால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. இதுக்கப்புறம் என் பேச்சை கேட்டுக்கிருந்தவனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மட்டும் போய்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் ஷாமா எனக்கு தான் தெரியுமே நீ இப்போல்லாம் இப்படி மாறுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஷா, எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு பேக்கன், இப்போயே நான் உனக்கு ஃப்ரீ அட்வைஸ் தரேன், இவளை கூட்டிகிட்டு போயிடு, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு விஷயமா. இங்கே பாரு ஷாம் போது நிப்பாட்டு, என்னோடய பிளான் எப்படின்னு எனக்கு தெரியும், அது ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். உன்னால் தான் பாதி இல்லாமல் போணுச்சு, இருக்கிற பிளான் எல்லாமே நீ தான் அப்படின்னு ஷாமா. டேய் இங்கே பாரு, எனக்கு வேறு வழி, ஏன்னா என் பாஸை நான் தானே பார்த்துக்கணும், உன்னை பற்றின சீக்ரெட் மொத்தமாக தெரிஞ்சாலும் நான் தானே, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீ போகிற பிளான்லாம் அப்படியே நடக்கணும்னு விடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா?
இங்கே பாரு, நான் என் பாஸ் கூட இருக்கிற வரைக்கும் என் பாஸோட நிழலை கூட உன்னால் நோ புரியுதா டச் கூட பண்ண முடியாது அப்படின்னு ஷாவா. நானும் பார்க்குறேன் ஷாம், எவ்வளோ நாள் தான் நீ அவன் கூடயே இருந்து எல்லாம் பண்ணுறேன்னு. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஒய்யன் வெட்டிங் விஷயத்துலேயே நீ என்னமோ பண்ணியிருக்க. ஏன்னா நீ தான் ஒய்யனை வெட்டிங் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் எப்படி ஒய்யன் வந்து எப்படி டாங்க எப்படி வெட்டிங் பண்ண? இஷா, நான் என்ன பைத்தியக்காரனா? நான் எப்பட்றா உன்னை என் டாங்கிட்டேருந்து என் பாஸ்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுன்னு யோசித்தேன். அப்போ தான் நான் ஒய்யனை பார்த்தேன். ஆனால் அது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத பல விஷயம் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, புரியுதா? அதனால தான் ஒய்யன் மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட டாங்க இருந்தால் தான் சரி. என்னோடய பாஸ் சரியான ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கணும். அதுக்காக தான் உன்னை மாதிரி என் பாஸை ஏமாத்துகிற எந்த பிச்சு நாயும் என் பாஸ் கிட்ட கூட வர முடியாது. இப்போ என் ஒய்யனுக்கு எல்லாம் தெரியும். ஒய்யனுக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். நான் சொல்லிட்டேன். என்னது? உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், புரியுதா? இப்போது ஒய்யன் டாங்க நல்லா பார்த்துப்பான், புரியுதா? டாங்க்கும் ஒய்யனுக்கும் தான் இனி ஸ்டோரியே. நீ அதில் எனக்கு வெட்டிங் டைமு வேணுமே தான் லேட் ஆக்குனேன். நான் போகவே இல்லை. என்னை யாரும் கிட்னாப்பும் பண்ணலை. ஒய்யனை டாங் பாஸ் வெட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அந்த வெட்டிங்க்கு போகாமல் இருந்தேன். அதனால தான் பாஸ்க்கு அதில் லேண்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவர் அதை எப்படி மிஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியும். அதுக்காகத்தான் நான் போகல, பாஸை வெட்டிங் ஆக்கிற மாதிரி பண்ணினேன், புரியுதா? இப்போ புரியுதா? அப்படின்னு விஷயமா நம்ம ஷாம் அப்படின்னு நம்ம சொல்லி அப்படியே ஷர்ட்டு பிடிக்கும் போது சிட்டு கைடு ஒன்று மாதிரி ஒருத்தையோட கை என் மேலே படவே கூடாது. நீயும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியதான் எல்லாமே பண்ணுறேன். நானும் சரி நீ என்ன தான் பண்ணுற அப்படின்றத பார்க்குறதுக்காகவே இருக்கேன்டி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் பாஸை உன்னால் டச் கூட பண்ண முடியாது. அடுத்து பார், இன்னும் நான் நிறைய பண்ணுவேன். அப்போது நீ அழுதுகிட்டே இருப்பேன். இங்கே பாரு ஷாம், ஒய்யன்னு தான் ஒய்யன் டாங்கிட்ட உருகி பேசினாலும் டாங்க என்னோட லவ் பண்ணுற சர்க்கிளில் மாட்டிக்கிட்டான். அவன் அதை தாண்டி போகவே முடியாது. உன்னால் அனுப்பவும் முடியாது. நீ வேணா பாரு, அந்த டாம் இப்போயும் என்கிட்ட தான் இருக்கான். என்கிட்ட தான். ஏன்னா உண்மையான ரியல் ஒய்ஃப் நான் தான். அந்த ஒய்யன் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ப்ராப்பராக வெட்டிங் நடக்கலை. ஸோ அதனால் யூ ஜஸ்ட் ஜாக்கிங் மேன் அப்படின்னும் ஷாமா. சரி ஓகே பார்க்கலான்ட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷாம் அப்படியே போகிறாரு. அவள் பேக்குண்ணா, இஷா நான் எப்பயும் சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே வேணாண்டி, நம்ம போகலாண்டி, எங்கே போய் சந்தோஷமாக நம்ம 2 பேரும் வாழலாண்டி ப்ளீஸ். அந்த டாங் வந்து அந்த ஒய்யன் கூட வாய மூடு. நீ வேணா உன்னுடைய பிரதரை கொண்டு உன்னுடைய டாங்கை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு மியூரி, அவள் சாவுக்கு என்ன அந்த டாங்கும் எனக்கும் 2 பேரும் பிரதர்ஸ். ஆனாலும் அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. மியூரி என்ன பண்ணுனா நான் விட மாட்டேன். ஏன்னா அவள் என் ஃப்ரெண்டு, விட மாட்டேன். அந்த டாங்கை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா இரு, இல்லைனா கிளம்பு அப்படியே பேக்குண்ணா அப்படியே பேசாமல் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அப்படி காரில் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ டாங்கும் விட்டுட்டு போகிறப்பெல்லாம் எங்கே போகிறோம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணால் அப்படியே டாங்க எங்கடையே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு இருப்பேன். ஞாபகம் இல்லையா? அங்கே பாருங்கள் அப்படின்னு அங்கே பார்த்தா அந்த லேண்டு அப்படின்னா அந்த லேண்டு இல்லை, அந்த கிம்மையும் மியூரையும் புதைச்ச இடம். ஸோ அப்படியே நீங்கள் இறங்குறீங்க. ஸோ டாங்க அதை பார்த்துட்டு இங்கே எதுக்கு கூட்டின்னு வந்து இங்கே அப்படியே நீங்கள் விட்டுட்டு இறங்கிறீங்க. மம்மி இது என்ன இடம் அப்படின்னும், இதுவா நமக்கு பிடிச்ச இடம் தான், இங்கே வா அப்படியே நம்ம சொல்லி 2 பேருமே கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ டாங்க இங்கே நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, மறந்துருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் அவங்க பாவம் உங்கள் 2 பேரையும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். போ
அப்படின்னும் நம்ம டேங் அப்படியே அந்த கலரிக்கிட்ட போயிட்டு அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி அலறாரு. சொல்லி சொல்லி அலறாரு. இங்கே பாருடா, இங்கே பாரு, சாரி, என்னால் முடியலடா. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் அதை பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிடுவுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன்டா. ஆனால் ஒரு நல்ல அம்மாவை என்னால் கொண்டு வரவே முடியல. ஆனால் இப்போ ஒயின் என்னோடய செகண்ட் ஒய்ஃப், அவன் டிடு ஒரு நல்ல அம்மாவாக பார்த்துக்கிறா. அது இப்போ தானே எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டேல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அலறாரு. ஸோ நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. டிடுங்க தான், மம்மி யாரே உங்க அப்படின்னும் நீங்கள் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான், ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு அவரும் உட்காந்து அப்படியே ப்ரே பண்ணுறாரு. ஸோ அப்போது டாங் அப்படியே டிடுவை ஹக் பண்ணி அலறாரா. ஸோ டிடுவா, அழாடிங்க டாடி, அழக்கூடாது அப்படின்னு இருக்க போய் நீங்களும் பக்கத்தில் வந்து அழக்கூடாது அப்படியே டாங் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப நாளாக இது ஒரு ஆசையாகவே இருந்துச்சு டிடுவை கூட்டிகிட்டு வரணும்னு. ஆனால் டிடு யாருன்னு கேட்டுருவான்ற பயத்துலேயே நான் கூட்டிகிட்டு வராமல் இருந்தேன் பையன். பட் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை ஹக் பண்ணும்போது நீங்களும் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. நத்திங், இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 பேரும் அப்படி இருப்பீங்க. சரி, ஓகேடா, அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் எனக்கு தெரியும். எத்தனை பேர் ஷாம் வந்து ஒருவேளை விஷாவோட ஆளாக இருப்பாரோ, விஷாவோ டேங்க்கு எதிராக என்னமோ அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுச்சு அதை மட்டும் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேவா, உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டோட எண்டிங் பிடிச்சிருக்கா? இது ஓகே தானே, பரவாயில்ல தானே? ஆமாம், பரவாயில்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு 25 லைக்ஸும் ஒரு 15 கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க. பண்ணுங்கள், இல்லாடி போங்கடா. சரி, ஓகே, நான் கொஞ்சம் லேட்டு தாங்க, ரிப்ளை லேட் பண்ணுவேன். பட் இட்ஸ் ஓகே. பட் ஒரே ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் டேங்க்கு ட்வின் பிரதர் எதுவும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. நான் தான் அதை டெலிட் பண்ணி விட்டேன். மன்னிச்சிருமா, சாரிம்மா, வேறு வழி தெரியல. நிறைய பேர் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பாவல. அப்புறம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் அம்மா மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணுக்கு சாரி மன்னிச்சிருங்க. பட் யூ ஆர் கிரேட்மா. சரி, ஓகே, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ட்வின் பிரதர் எதுவும் இருக்கும் போனேன். பட் அதே தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, டாடா, பை, see you later.